ஹாய் கைஸ், நான் வேலு. இது நம்மளோட டிஐக்கான டே 35 நினைக்கிறேன். ஓகே, 2 மார்க் பேப்பர் வச்சிருந்தோம்ல, மிச்சம் 2 அதோட டிஐஸ் மட்டும் பார்ப்போம். ஓகேவா? சரி. ஃபர்ஸ்ட் இதுல இருக்கிற முதல் டிஐ என்னது என்றால், இது ஒரு டிஐ இருக்கு. என்ன கொடுத்திருக்காங்க, என்ன பண்ணணும்? ஆல்ரெடி மார்க் பேப்பர் பார்த்துருந்தீங்கன்னா சப் கொஸ்டின் போட்டு பார்த்துருங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு அப்படியே டைரக்டா நடத்த ஆரம்பிச்சிடுறேன். ஓகேவா? ஒரு 5 செல்லர் இருக்காங்களாம். அவங்க ஷர்ட் விற்கிறாங்களாம் 3 டிஃபரெண்ட் பிராண்ட்ல. என்னென்ன? ஹேன்ஸ், H&M அண்ட் நைக். ஓகே. கிவன் பார் கிராஃபும் டேபிள் என்ன சொல்லுதுன்னா நம்பர் ஆஃப் ஷர்ட் வித்திருக்காங்கன்ற டீடைல்ஸ் சொல்லுதான். டேட்டாவை பார்த்து கண்டுபிடிச்சுக்கோன்ட்டாங்க. ஹேன்ஸ் ஷர்ட் எவ்வளவு வித்திருக்காங்கன்னு பிக்யூஆர்எஸ்டில சொல்றாங்க. ஹேன்ஸ்க்கும் H&Mக்குமான ரேஷியோ இங்க கொடுத்திருக்காங்க. பெர்சன்டேஜ் பை விச் நிக் ஷர்ட் சோல்ட் ஆர் லெஸ் தென் HRM ஷர்ட் சோல்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இவன் 100%னா இவன் 80%, 20% கம்மி. யாரு? நைக். எவ்வளவு பர்சன்டேஜ் நைக் வந்து H&Mஓட கம்மியா இருக்குன்னு மட்டும் சொல்றாங்களா? ஓகே, இது எல்லாமே லெஸ் தென் தான். அப்ப கண்டிப்பா H&Mஓட நைக் கம்மியா வித்திருக்கான். ஓகே ஓகே, டேட்டா இருக்கு. இங்க இது 100னா நைக்கு 80 அந்த மாதிரி. எதுனா இங்க இவன் வந்து 100னா இவன் 75, 100னா 80, 100னா 66.66, 100னா 11.09, சாரி 81 இன்டூ ஐயோ 90.90. ஓகேவா? 100னா 90.90. சரி, இந்த டேட்டாஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்களா? டைரக்டா தாவிரலாங்க. சப் கொஸ்டின்குள்ள டைரக்டா தாவிரலாம். இங்க இருந்துடா மறுபடியும் நீ இருந்து போயிட்டு ஒரு வேலைனா அவ்வளவு கவலைப்பட வேணாம். இன்னொரு இது அதுக்காக தான் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். இங்க டேபிள் பார்த்துக்குவோம். இங்க சப் கொஸ்டின் போடும். நம்பர் ஆஃப் நைக் ஷர்ட் சோல்டு பை எஸ் இஸ் வாட் பர்சன்ட் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ஷர்ட் சோல்டு பை எஸ். இங்க பாருங்களேன், முதல் விஷயம் இதெல்லாம் டேட்டா எடுத்து எழுதணும்னா விடிஞ்சிரும் ஐயா. அப்படின்ற பட்சத்துல சப் கொஸ்டின் போயிடலாம் டைரக்டா, தப்பு இல்ல. ஓகேவா? விடிஞ்சிரும். ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் இவ்வளவு எல்லாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? மெயின்ஸா இருந்தா இதை எழுதலாம், ஏன்னா இதை வச்சு அவன் நிறைய கேட்பான்னு தெரியும். ப்ரிலிம்ஸ்ல அவ்வளவு எல்லாம் சீனே கிடையாது. நைக் ஷர்ட் சோல்டு இன் எஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் ஷர்ட் சோல்டு இன் எஸ். ஓகே, எஸ்ல ஹேன்ஸ், இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஹேன்ஸ் வந்து 500ன்னு வச்சுக்குவோம். 500ன்னு வச்சுக்குவோம். அப்ப இவன் எவ்வளவா இருப்பான்? 300. இவனை விட 1/3 கம்மியா இருக்கான். 1/3 தானே இதோட வேல்யூ. 1/3 கம்மியா இருந்தா நைக் வந்து எவ்வளவு? இங்க ஃபுல்லா நான் நைக் எழுதிக்கிறேன். ஓகேவா? நைக் வந்து எவ்வளவா இருப்பான்? 200. ஓகே, கொஸ்டின் என்ன? நைக் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல்? டோட்டல் இங்க எவ்வளவு இருக்கும்? எக்ஸாம்பிளுக்கு அசம்ப்ஷன் படி டோட்டல் 1000 இருக்குன்னா அதுல நைக்கு 200 இருக்கா? விச் மீன்ஸ் டோட்டல்ல இது எவ்வளவு பர்சன்டேஜ்? 20%. அம்புட்டான். வேல்யூ எடுத்து ஹேன்ஸோட வேல்யூ இதுதான். ஹேன்ஸோட வேல்யூ இதுனா H&Mஓட வேல்யூ இது, நைக்கோட வேல்யூ இது, டோட்டல் இவ்வளோ, நைக்கோட வேல்யூ இவ்வளோ, எவ்வளவு பர்சன்டேஜ் எல்லாம் போடக்கூடாது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். நம்பர் ஆஃப் ஹேன்ஸ் ஷர்ட் சோல்டு பை பி இஸ் 25% மோர் தென் லிவிஷ் ஷர்ட் சோல்டு பை ஹிம். ஓகே, பியோட ஹேன்ஸ் ஷர்ட் நம்மளுக்கு தெரியும். இங்க டைரக்டா கொடுத்திருக்கான் 2140. லிவிஷ் ஷர்ட் நம்ம தான் கண்டுபிடிக்க போறோம். இதை விட 25% மோர், விச் மீன்ஸ் இது 5 பார்ட்னா இது 4 பார்ட். 2000 5 பார்ட்னா 4 பார்ட் 1600. 140 5 பார்ட்னா 4 பார்ட் என்னது? 28 கம்மியா இருக்கும். 112, விச் மீன்ஸ் 1712 தான் லிவிஷோட கவுண்ட். இப்படியும் பண்ணிக்கலாம். இதை 5 பார்ட் 4 பார்ட்டை டேரக்டா ஃபுல் வேல்யூக்கு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. பாதி பாதியா பிரிச்சு கூட எடுத்துக்கலாம். இது 5 பார்ட்னா 4 பார்ட் எவ்வளவு? இப்ப பாருங்களேன், 2000 5 பார்ட்னா 4 பார்ட் 1200, 100 5 பார்ட்னா 4 பார்ட் 80, 40 5 பார்ட்னா 4 பார்ட் 32. எப்படி போட்டாலும் உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? If number of Levi's t-shirt sold by P is 33.33 more than the Levi's t-shirt sold by Q. இவனை விட 33.33 அதிகமா, which means இவன் 3 பார்ட்னா இவன் 4 பார்ட். அதே தானே. சரி, அப்போ இது 4னா 3 எவ்வளோ? அப்படியும் பார்க்கலாம். இல்லனா இது 5னா 3 எவ்வளோ? அப்படியும் பார்க்கலாம். ஓகே, நம்ம எப்படி பார்க்கலாம்? இதவே யூஸ் பண்ணிக்கலாமே. இது 5னா அதே ரேஷியோ தானே, 5:4 4:3. இதுலயும் பார்க்கலாம், இதுலயும் பார்க்கலாம். சரி, நம்ம கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். இதுல இருந்தே பார்ப்போம். அவன் கொடுத்திருக்கிறதுல இருந்தே பார்ப்போம். 4 பார்ட் 1600னா 3 பார்ட் 1200. 4 பார்ட் 100னா 3 பார்ட் 75. 4 பார்ட் 12னா 3 பார்ட் 9. டோட்டல் 1284. 1284. ஓகே,
கொஸ்டின் அது ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் நம்பர் ஆஃப் லிவிஸ் டிஷர்ட் சோல்டு பை கியூ அண்ட் நம்பர் ஆஃப் கேன்ஸ் டிஷர்ட் சோல்டு பை கியூ. கேன்ஸ்னா டைரக்டா கொடுத்துருக்கான்ல கியூக்கு 1840. இதுக்கும் 1840க்குமான டிஃபரன்ஸ் எவ்வளோ? டிஃபரன்ஸ் எவ்வளோ? 656 556 அம்புட்டு தாங்கய்யா. புரியுதா? புரியுதா? ரேஷியோ எடுக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு சூப்பரான மெத்தட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். போட்டு அடிச்சுட்டு மல்டிப்ளை பண்ணிட்டு கிடக்க கூடாது. பிரிச்சு பிரிச்சு எடுத்து விட்டு வேலையை முடிச்சிடணும். The price of each Hanes t-shirt is 750 and price of each H&M t-shirt is 6.66 more. 6.66 na எவ்வளோ? 2 by 3 66.66. அப்ப 2 by 30 6.66. ஓகேவா? இவ்வளோ அதிகமா which means more than price of Hanes t-shirt. இதை விட இவ்வளோ அதிகமா இருக்காம். அப்ப Hanes t-shirt ஓட பிளேஸ் 30 இருந்தா H&M ஓட பிரைஸ் என்னவா இருக்கும்? 32 இருக்கு. தான் டிஃபரன்ஸ். ஓகேவா? 2/30 அதிகம். ஓகேவா? அப்ப 32 இருக்கும். ஓகே. ஃபைண்ட் த டோட்டல் ரெவன்யூ கலெக்டட் பை செல்லர் எஸ் ஆன் செல்லிங் இந்த 2. எஸ் வந்து ஹேன்ஸ் எவ்வளவு வித்திருக்கான்? ஆல்ரெடி தெரியுமே 1500. இதுக்கு 750 ரூபா. ஓகேவா? அதே மாதிரி ஹேன்ஸ் 5 பார்ட்னா இந்த 3 பார்ட் which means அவன் 900 H&M வித்திருப்பான். இது ஹேன்ஸ், இது H&M. எவ்வளவு ரூபாய்க்கு வித்திருப்பான்? உன்னோட வேல்யூ என்ன? இங்க பாருங்களேன், அழகா கொடுத்துருக்கான். இது 30னா இது 32. ஓகேவா? 30 தான் 750னா 32 எவ்வளவுன்னா பாக்காதீங்க. முதல் 1 பார்ட் எவ்வளவுன்னு பாருங்க. 1 பார்ட் 25. அப்ப 2 பார்ட் 50 அதிகமா இருக்கும் which means 800. இல்ல 32 into 25 ஈஸியான வேல்யூ போட்டுக்கலாம். ஓகேவா? சரி, வேல்யூ இங்க எவ்வளவுங்க? எவ்வளவு மல்டிப்ளை பண்ணணும், கஷ்டமா இருக்கும்ல. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, இது 2 பிளஸ் தானே, இது பிளஸ் இது. ஆமா தானே? 150 காமனா வெளியே எடுக்கிறேன்னு. 150 காமனா வெளியே எடுத்தா எனக்கு இங்க என்ன வரும்? 10 into 750 வருமா? அதுக்கப்புறம் பிளஸ் போட்டு இதுல 150 காமனா வெளியே எடுத்தா 6 into 800 வருமா? இத மைண்ட்ல பண்ணு, இந்த ஸ்டெப்ப மைண்ட்ல பண்ணி டைரக்டா என்ன எழுதணும்னா ஈக்குவல் டு 150 காமனா வெளியே எடுத்து 10 இருக்கும் 7500 பிளஸ் 6 இருக்கும் 6 8s are 4800 அப்படி எழுதணும். ஓகேவா? சரி, எழுதிட்டோம். இத ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 8300 12300. இதோட 150 மல்டிப்ளை பண்ணா என்ன வேல்யூ வரும்? அதுதான் ஆன்சர். ஓகேவா? சரி, இதோட 150 பண்றது கஷ்டமாச்சு அப்படின்னா 100 பண்ணுங்க. 1 2 3 00 00 100 பண்ணுங்க. அடுத்து 50 பண்ணுங்க. அப்ப இதுல பாதி வருமா? 6 15 1 2 3 ஆட் பண்ணுங்க. 1 2 3 5 4 18 1845 000 1845 000 வந்துருச்சா? எங்கேயுமே கஷ்டப்படவே கூடாதியா. இதை உட்கார்ந்து 15ல மல்டிப்ளை பண்ண விடிஞ்சிரும். ஓகே, நெக்ஸ்ட். நம்பர் ஆஃப் ஹேன்ஸ் டிஷர்ட் சோல்டு பை ஆர் இஸ் டேஷ் மோர் தென் twice the number of Hanes t-shirt sold by X. நியூ செல்லர் வரான். Number of Hanes t-shirt sold by X is dash less than number of Hanes t-shirt sold by P. Fill the following option suitable. ஓகே, இங்க பாருங்களேன், எக்ஸ்ட்ரா இருக்க ஹேன்ஸ் வந்து நான் எப்படி எழுத போறேன்னா X is something less. ஓகேவா? X வந்து Xல இருக்க ஹேன்ஸ் டிஷர்ட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து P விட Pல இருக்க ஹேன்ஸ் டிஷர்ட் எவ்வளவு? Pல இருக்க ஹேன்ஸ் டிஷர்ட் 2140. இதை விட ஒரு A வேல்யூ கம்மி. ஓகேவா? இதை விட A கம்மி பண்ணா எக்ஸ்ல இருக்க ஹேன்ஸ் டிஷர்ட்டோட வேல்யூ வந்துடும். ஆமாவா? செகண்ட் லைனை வச்சு சொல்றேன். நம்பர் ஆஃப் ஹேன்ஸ் டிஷர்ட் சோல்டு பை X is something less than, அதாவது A less than number of Hanes t-shirt sold by P. ஓகே, இதே தான் இங்கேயும் கொடுக்கறான். நம்பர் ஆஃப் Hanes t-shirt sold by R is, ஆரோட Hanes t-shirt இருக்கு பாத்தீங்களா 1640. இது வந்து எவ்வளவோ மோர் தென் ட்வைஸ் த நம்பர் ஆஃப் Hanes t-shirt sold by X. இதை விட ட்வைஸ் இருக்கும் பாத்தீங்களா, இதை விட ட்வைஸ், அதை விட எவ்வளவோ அதிகமா இருக்கு. எவ்வளவு அதிகமா இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இவன் வந்து எக்ஸை விட, எக்ஸ் விற்கிற ஹேன்ஸ் டிஷர்ட்டை விட பி அதிகமா இருக்கும். அப்போ எக்ஸ்ல இருக்க ஹேன்ஸோட வேல்யூ எவ்வளவா இருக்கும்? இது மைனஸ் பி, இது மைனஸ் பி. ஆனா இது அதிகமா இருக்கிறது எதை விடன்னு சொல்றாங்க? ட்வைஸ் த நம்பர் ஆஃப் ஹேன்ஸ் டிஷர்ட் சோல்டு பை எக்ஸ்.
எக்ஸ் விக்கிறத விட ட்வைஸ் இருக்கும் பாத்தீங்களா? அத விட எவ்வளவோ அதிகமா இருக்காம். விச் மீன்ஸ் அத விட எவ்வளவோ கம்மி பண்ணான். அதாவது ஆர் வித் ஹெயின்ஸ்ல இருந்து அவன் சொல்ற வேல்யூ இருக்கு பாத்தீங்களா? அத கம்மி பண்ணா இதோட டபுள் வந்துரும்ன்றாங்க. இதோட டபுள் வந்துரும்ன்றாங்க. அவன் சொல்ற வேல்யூ இருக்கு பாத்தீங்களா? இத கம்மி பண்ணா ஆர்ல இருந்து இத கம்மி பண்ணோம்னா ஆர்ல இருந்து இத கம்மி பண்ணோம்னா எக்ஸோட டபுள் த வேல்யூ வந்துருமா? விச் மீன்ஸ் 2 இன்டு 2140 மைனஸ் ஏ. ஓகே. இந்த இடத்துல எந்தெந்த வேல்யூ போட்டாலாம் சாட்டிஸ்ஃபை ஆகும்னு பார்க்க போறோம். ஸ்ட்ரைட் அவே இங்க 25 போடுறாங்க ஃபர்ஸ்ட் இதுல. இங்க 25 போட்டோம்னா நம்மளுக்கு லாஸ்ட் டிஜிட் 5ல வரப்போகுது. இங்க லாஸ்ட் டிஜிட் 5ல வர சான்ஸ் இருக்கா? எந்த நம்பரை 2ல மல்டிப்ளை பண்ணாலும் இங்க ஒரு ஹோல் வேல்யூ தான் இருக்கு. சோ ஒரு ஹோல் வேல்யூ தான் வரும். எந்த நம்பரை 2ல மல்டிப்ளை பண்ணாலும் லாஸ்ட் டிஜிட் 5 வராது. ஓகேவா? அப்போ இந்த ஆப்ஷன் காலி, இந்த ஆப்ஷன் காலி, இந்த ஆப்ஷன் காலி. இது ஒரே ஒரு ஆப்ஷன் இல்லைன்னா நன் ஆஃப் திஸ். ரெண்டே ஆப்ஷன் தான். ஓகேவா? 40 போடுறோம்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு 40 குறைச்சா எவ்வளவு? 1600 ஈக்குவல் டு 2 இன்டூ 1340 சப்ராக்ட் பண்ணா எவ்வளவு? 800. 800ஓட டபுள் 1600 டபுள் கரெக்டா இருக்கு. அப்ப இது மட்டும்தான். நம்ம எல்லாத்தையும் உட்காந்து செக் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. இந்த லாஸ்ட் ஆப்ஷனா வச்சிருந்தாலும் எல்லாத்தையும் அப்படியே கட கட கடன்னு தப்புன்னு அடிச்சிடுறோம். எப்படி இந்த 5 வச்சு இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண தெரிஞ்சா வேலை முடிஞ்சியா? இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண தெரிஞ்சா இத பின்னு எடுத்தோம், இத ஏன்னு எடுத்தோம். போட்டு பார்த்தோம்னா வேலை முடிஞ்சு அம்புட்டு தான். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் ரேஷியோ பிட்வீன் நம்பர் ஆஃப் H&M டிஷர்ட் சோல்டு பை Q. Qவோட H&M நான் இதை வச்சு ரேஷியோ கண்டுபிடிக்கணுமே, வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா வேல்யூலாம் கண்டுபிடிக்காது. சிம்பிளா என்ன பண்றேன்னு பாருங்களேன். Qவோட H&M வேணுமா? Qவோட ஹெயின்ஸ் எவ்வளோ? 1840. இது 5 பார்ட்டா இருந்தா 4 பார்ட் H&M. உட்காந்து மல்டிப்ளை பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்க கூடாது. இதுக்கும் இன்னொன்னு ஏதோ ஒன்னு ரேஷியோ கேட்கறான். அப்ப டைரக்டா அடிச்சு கொடுத்துடலாம்ல இத. எதுக்கு கஷ்டப்பட்டு வேல்யூ எடுத்து அதையும் அடிச்சு தானே கொடுக்க போறீங்க. அப்போ டைரக்டா கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நம்பர் ஆஃப் நைட் டிக்கெட் சோல்டு பை ஆர். ஆரோட கெயின்ஸ் எவ்வளோ? 1640. இது 5 பார்ட், இது 8 பார்ட்டா இருந்தா 7 பார்ட் H&M. ஓகே. ஆனா நம்மளுக்கு கேட்டிருக்கிறது நைக்கு கேட்டிருக்கான். நைக்கு கேட்டிருக்கானா H&M வச்சுதான் நைக்குக்கு ரேஷியோ எடுக்க முடியும். H&M 7 பார்ட்னா இது 20% கம்மி. இதை விட 20%, which means இது 100 இருந்தா இது 80. இது ஃபுல்லா H&M வேல்யூ. இது ஃபுல்லா H&M வேல்யூ. இதை விட 20% கம்மி, which means 4/5. 80% தான் என்னது? நைக்கோட வேல்யூ. இது ஃபுல்லா சேர்த்தா நைக்கோட வேல்யூ. ஆமா தானே? இப்ப பாருங்க, அழகா 4/5 கேன்சல் ஆயிருதா? கஷ்டப்பட்டு இதை அடிச்சு கொடுத்து கண்டுபிடிக்கணுமா? தேவையே இல்ல. 8 இங்க அடிப்போம். 205. ஓகே. 7 டேபிள் அடி ஆகுமா? ஆகாது. அப்ப டைரக்டா 5 டேபிள் போய்க்கலாம். 7 டேபிள் அடி ஆகுமான்னு பாருங்க. 44 வருது. ஆகாது. டைரக்டா 5 டேபிள். 5 டேபிள் அடிச்சா 41 இன்டூ 7. இங்க பாருங்க 287. அழகா பார்த்தோன்னே தெரியுதா? இங்கேயும் அதான் வருதான்னு பாப்போமா? 5 அடிச்சா 3 மிச்சம் 3, 6 மிச்சம் 4, 8 கரெக்டா வருதுங்க. அம்பிட்டு தாங்க. அம்பிட்டு தான். இப்படிதான் பிரிலிம்ஸ்ல போடணும். இந்த சம்ம செய்யறதுக்கு உங்களுக்கு சொல்லிக்கிட்டே செஞ்சனால எனக்கே எவ்வளவு நேரம் தான் இருக்கு? 13 நிமிஷம். நீங்க பண்ணா சாலிடா 4 நிமிஷத்துல பண்ணலாம். ஓகே. அடுத்த டி. இதெல்லாம் அருணனை நடத்தி இருப்பாரு. நேத்து லைவ் போயிருப்பாரு. பார்க்காதவங்க பாத்துக்கோங்கய்யா. இது நான் நேத்து ரெக்கார்டட் போட்டேன். பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்னடா கொஸ்டின் இதுனா, நம்பர் ஆஃப் ரன் ஸ்கோர்டு. இதுல ஒரே ஒரு மிஸ்டேக் இருக்கும். எங்க இது 290, இது 320. இடம் மாறிடுச்சு. அது மட்டும் மாறி இருக்கும். நீங்க பார்த்தாலே கண்டுபிடிச்சிருக்கலாம் இது பெரிய வேல்யூ, இது சின்ன வேல்யூன்னு. ஃபுல்லா எழுதி இருந்தா கண்டுபிடிச்சிருக்கலாம். ஓகே. சொக்கசன் ஆயிடுச்சு பாருங்க. ஓகே. என்னது? ப்ளூ லைன் இங்கிலாந்து, ரெட் லைன் ஆஸ்திரேலியா. நம்பர் ஆஃப் ரன் ஸ்கோர்டு பை 2 டிஃபரெண்ட் டீம் இன் 6 மேட்ச் ஆஃப் அ சீரிஸ் கிவன் பிலோ. ஓகேவா? சரி. என்ன கொடுத்துருக்காங்க? சப்போஸின் டைரக்டா போயிடலாம். இதுக்கும் நம்மளுக்கு டேட்டா தேவையில்லை. பார்த்தாலே தெரியுது டைரக்ட் வேல்யூ இருக்கு. இதுக்கு எதுக்குடா டேட்டான்னு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். In which of the following match difference between the number of runs scored by England and Australia is highest? எதுல டிஃபரன்ஸ் அதிகம்? இங்க டிஃபரன்ஸ் 20, இங்கேயும் 20, இங்க 120. எனக்கு தெரிஞ்சு இவன் தான் இருக்கணும். ஓகே. இங்க
290னா 10 30. இது 30. இது 50. இவன் தான் ஹையஸ்ட். தேர்ட் மேட்ச் தான் ஹையஸ்ட். அம்புட்டு தான். முடிச்சுட்டு போயிரணுங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆவரேஜ் ரன் ஸ்கோர்டு பை இங்கிலாந்து இன் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் மேட்ச்? இதுக்கும் இன்னொன்னுக்கும் டிஃபரன்ஸ். ஓகே, ஆவரேஜ் ஆஃப் இங்கிலாந்து இன் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் மேட்ச். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இங்கிலாந்து ப்ளூ லைன் தானே இங்கிலாந்து 290 300, ஆவரேஜ் 295. அதே மாதிரி அண்ட் ஆவரேஜ் ரன் ஸ்கோர்டு பை ஆஸ்திரேலியா இன் ஃபோர்த் ஃபிஃப்த் சிக்ஸ்த் மேட்ச். ஆஸ்திரேலியாவோட ஃபோர்த் மேட்ச். ஆஸ்திரேலியா வந்து ரெட் இங்க இருக்கு. ஃபோர்த் மேட்ச் 320 305 155 3 ஆட் பண்ணி 3 டிவைட் பண்ணும். 3 ஆட் பண்ணோம்னா 305 55 360 460 460 660. சாரி இருங்க, 360 460 ஃபோர்த் ஃபிஃப்த் சிக்ஸ்த் மேட்ச் தானே? ஆமா, 360 460 480 780. 780 டிவைடட் பை 3 which means டிவைடட் பை 3னா இது எவ்வளோங்க வரும்? 2 டைம் பேலன்ஸ் 6 260. ஆமா 260. டிஃபரன்ஸ் 35. அம்புட்டு தான். நெக்ஸ்ட், in how many matches Australian team scored more than 90% of runs scored by England team? இங்க பாருங்களேன், இங்கிலாந்து அடிச்ச ஸ்கோர், இங்கிலாந்தோட ஸ்கோரை விட 90%க்கு மேல எந்தெந்த மேட்ச்லாம் ஆஸ்திரேலியா அடிச்சிருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? ஆஸ்திரேலியா 90%க்கு மேல அடிச்சிருக்கணும். ஓகே, இங்க பாருங்களேன், இங்கெல்லாம் ஸ்ட்ரைட்டாவே ஆஸ்திரேலியா வின்னர். அதிக ரன் அவன் தான் அடிச்சிருக்கான். இப்ப இங்கிலாண்டை விட இங்க கண்டிப்பா 100%க்கு மேல, இங்கிலாண்டோட 100%க்கு மேலே அடிச்சிருக்கான். ரெண்டு கவுண்ட் இப்போதைக்கு வச்சுக்கலாம். இதுல 90%க்கு மேல இருக்குமானா 200க்கே 90% 180. கண்டிப்பா இது இருக்காது. நெக்ஸ்ட் இங்க 90% எல்லாம் வாய்ப்பே இல்லை. இதுல பார்த்தாலே 270 இல்ல. இங்க 140க்கு 90% எவ்வளவு? 126. இங்கேயும் இல்ல. 290க்கு 90% எவ்வளவு? 29 கம்மி பண்ணிக்கோ. 29 கம்மி பண்ணா 261. 90%க்கு மேல அடிச்சிருக்கான். ஆல்ரெடி 2, இது 1, 3 மேட்ச்ல தான் அடிச்சிருக்கான். வேற எங்கேயும் அடிக்கல. புரிஞ்சா? ஓகே, 3 சப் கொஸ்டின் தான் இதுல. அடுத்தது ஒரு கேஸ்லெட். நான் இங்க போட்டுக்கவா கேஸ்லெட்டோட வேல்யூஸ? கேஸ்லெட் பாக்ஸ் இங்க போட்டுக்கிறேன். இன்ஃபர்மேஷன் ரிலேட்ஸ் டு ஹவு மெனி ஸ்ப்ரைட் அண்ட் 7up. ஸ்ப்ரைட் 7up ரெண்டு வந்ததும் நம்மளுக்கு வென் டயக்ராம் எப்படி வரலாம், இல்ல டேபிள் வரலாம்னு கெஸ் பண்ணிக்கலாம். 7up சோல்டு ஓவர் 4 டிஸ்டிங்க்ட் மந்த்ஸ். ஓகே, 4 மாசம் 2 கலர் முடிஞ்சு. 4 மாசம் 2 கலர்னா டேபிள் தான் ஸ்ட்ரைட்டாவே. இது கிடையாது. ஓகே, என்னென்ன மந்த் இருக்குன்னு பாக்குறப்ப கண்ணுல ஃபர்ஸ்ட் பிப்ரவரி, ஜனவரி, மார்ச், ஏப்ரல். இந்த 4 மந்த் என் கண்ணுக்கு படுது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். ஓகேவா? ஸ்ப்ரைட் 7up இங்க டோட்டல் மட்டும்தான். டேபிள் போடுறோம். டேபிள் போடுறோம், சொல்யூஷன் போடுறோம். அவ்வளவுதான் வேலை. டேபிள் போடுறதுக்கு தாங்க வர மாட்டேங்குது. பேசாம இந்த ஒயிட் போர்டு மாதிரி ஒரு 4 டேபிள் போர்டு போட்டு வச்சுக்கானும் போல. கடக்குன்னு ஓபன் பண்றோம், வேல்யூவை போட்டு வேலையை முடிக்கிறோன்ற மாதிரி. சரி வாங்க, டேட்டாஸை பார்ப்போம், ஆன்சரை போடுறோம். இங்கிட்டு தான் வேலை. டோட்டல் நம்பர் ஆஃப் 7up sold in all 4 month is 305. 7up ஓட டோட்டல் 305. Number of Sprite sold in February is 20 more than Sprite sold in March. மார்ச்ல விற்கிற ஸ்ப்ரைட்டை விட பிப்ரவரியில 20 அதிகம். ஓகே, நெக்ஸ்ட். டோட்டல் நம்பர் ஆஃப் கிரேட்ஸ் சோல்ட் இன் ஜனவரி இஸ் 140. ஜனவரியில டோட்டல் 140. அடுத்து, ரேஷியோ ஆஃப் 7up sold in February to March is 15:16. இது 15y-னா இது 16y. நெக்ஸ்ட், நம்பர் ஆஃப் 7up in April is 10 more than Sprite in March.
மார்ச்சோட ஸ்ப்ரைட்டை விட 10 அதிகமா, ஏப்ரல் 7 அப். Number of 7 up sold in January is 80% more than Sprite sold in same month. Sprite 5 partனா இது 100னா இது 80 அதிகம், which means 7 up தானே 80 அதிகம், இவன் 100னா இவன் 180, which means இவன் 5னா இவன் 9 part. 5 9 டோட்டல் 14 பார்ட்னா 140னா இதோட வேல்யூ 90, இதோட வேல்யூ 50. அடுத்து ratio of number of 7 up sold in January to Sprite sold in February is 9:7. இது 9 பார்ட்னா இது 7 பார்ட், which means இது 70 தான் x plus 20னா x 50, 50 plus 10 இங்க 40. அடுத்த லைன் ratio of Sprite sold in March to April is 10:9. மார்ச்ல 10 பார்ட்னா ஏப்ரல்ல 9 பார்ட்டா, which means இது 45. இந்த டோட்டல் தேவையில்ல, நம்மளுக்கு என்ன டோட்டல் தேவைன்னா இங்க 40 plus 90 130. 130ல 305 போச்சுன்னா மிச்சம் எவ்வளோ? ஒரு 75, 175 தான் 31 ஒய்னா. என்னங்க ஏதோ இடிக்குது, இருங்கய்யா ஏதோ இடிச்சிருச்சுங்கய்யா. இதை விட 10 அதிகம்யா, 60 10 அதிகம், எக்ஸ் பிளஸ் 10, எக்ஸ் வேல்யூ 50னா இது 60. இப்ப இது 150 போக இது 155. 155 தான் 31 பார்ட்னா 1 part is 5. 1 part 5னா இது 75, இது 90. அம்பிட்டு தான். சப்கொஷின் போயிடலாமா? 75 90. ஓகே, சப்கொஷின் பார்ப்போம். The number of Sprite crates sold in January is what percentage of total sold in same month? ஜனவரி வந்து அந்த மந்த்ல எவ்வளோ? 50 by 140 கேன்சல் பண்ணோம்னா 5/40 into 100 into 100. இங்க வாங்களேன், நம்மளுக்கு அடிக்கடி ஒரு வேல்யூ தெரியும். 5/7 is 71 point something percentage. 5/7 71னா 5/14 கீழே ஒரு 2ஆல டிவைட் பண்ண, which means 35 point something. அம்புட்டு தான் வந்துருச்சா? அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் ரேஷியோ பிட்வீன் Sprite sold in March to 7 up sold in February. Sprite in March, 7 up in February, 2:3. Next, difference between number of 7 up in March and April together. 7 up in March and April together 150. இதுக்கும் Sprite in January and February together 120. Difference 30. அம்புட்டு தான் 120 150. Next, total number of 7 up in all 4 months is how much more or less than number of Sprite in all 4 months? ஓகே, இந்த டோட்டல் 305 தெரியும், இந்த டோட்டல் பார்க்கணும். 100 170 170 215. டிஃபரன்ஸ் 90 தான் ஆன்சர். 90 மோர், 7 up தான் மோர். ஓகே, நெக்ஸ்ட் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் Sprite sold in February, March, April. February, March, April. இதுல 50 போச்சுன்னா எவ்வளோங்க? அதை வச்சே பார்த்துடலாம்ல, ஏன்னா இந்த 50 விட்டு மிச்சம் 165 டிவைடட் பை 5, விச் மிச்சி 3 மாசம் தானே, 55. அவ்வளவுதாங்க. ஒரு பேப்பர் முடிச்சிட்டோம், இன்னும் ஒரு பேப்பர் முடிச்சிடலாம். வெயிட் பண்ணுங்க, அப்படியே வெயிட் பண்ணுங்க, அடுத்த பேப்பரும் முடிச்சு விட்டுறலாம். இந்த பேப்பர் முடிஞ்சுல ஒரே ஒரு நிமிடம் ஐயா. இதெல்லாம் நம்ம கோர்சஸ் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு டெஸ்ட் பேட்ச் கோர்ஸ் வேற வந்திருக்கு. ஆல் இன் ஒன் இருக்கியா, வாங்கிக்கோங்க, தனியா வாங்காதீங்க இனிமேல். என்ன கேட்டா அதான் பெஸ்ட், ஆல் இன் ஒன் தான் பெட்ரு. ஆல் இன் ஒன் கோர்சஸ் வந்துருச்சு, நம்ம இதுல வாங்கிக்கோங்க. சரி வாங்க, என்ன கொடுத்துருக்காங்க, என்ன பண்ணணும், அவ்வளவுதான் பார்க்கணும். The graph given below shows number of vehicle. அதுல ட்ரெக் வேனை பத்தி தனித்தனியா விட்டுருக்காங்க. ஓகே, நம்ம டைரக்டா சப் கொஸ்டின் போயிடலாமேன்னு தோணும்.
ஜென்ரலா போயிடலாம். In F, total number of van are 25% more than truck in E. ஓகே, இங்க வேன், இது வேனு, இது ட்ரக் பிளஸ் வேனு. இங்க ட்ரக் எவ்வளவு மிச்சம் இருக்குது? ட்ரக் இது 130, இது 70, 60 ட்ரக். ஓகேவா? ஈல இருக்க ட்ரக் 60, எஃப்ல இருக்க வேன் வந்து அப்ப எவ்வளவுன்றாங்க? 25% மோர். இதை விட 25%னா 1/4 அதிகம், which means 75. ஓகேவா? அடுத்து டோட்டல் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள் ஆர் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள் இன் ஏ அண்ட் பி. எஃபோட டோட்டல் வெஹிக்கிள் வந்து ஆவரேஜ் ஆஃப் ஏ அண்ட் பி. ஏலையும் பிலையும் ஆவரேஜ். இது 150, இது 190, ஆவரேஜ் 170. ஓகே, ஃபைண்ட் த ட்ரக் இன் எஃப். ட்ரக் இன் எஃப் எவ்வளோ அப்போ? 95. இஸ் வாட் பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ் தென் வேன் இன் பி? வேன் இன் பி டைரக்ட் வேல்யூ 100. 100 விட இது எவ்வளவு பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ்? 5% லெஸ். அம்புட்டு தான். நெக்ஸ்ட், எ ட்ரக் புக்டு ஆன்லைன் இன் ஏ இஸ் 60. ஏல ட்ரக் இருக்கும், வேன் இருக்கும். அதுல ஆன்லைன்ல புக் பண்ண ட்ரக் 60. ஏல எவ்வளவு ட்ரக்? மொத்தம் 150, 80 வேன், 80 வேன், மிச்சம் 70 ட்ரக். அப்போ ஆஃப்லைன்ல புக் பண்ணது எவ்வளோ? 10. ஓகே, இது ஒரு சைடு இருக்கட்டும். அண்ட் ரெஸ்ட் புக்டு ஆஃப்லைன். 20% ஆஃப் வேன் ஆன்லைன் இன் ஏ. 20% which is 16. இப்போ ஆஃப்லைன்ல மிச்சம் 64. ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் வெஹிக்கிள் புக்டு ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். இந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ். இது 76, இது 74. டிஃபரன்ஸ் 2. ஈஸிங்க, ஈஸி. நெக்ஸ்ட், இஃப் டிஃபெக்டிவ் ட்ரக் இன் டி இஸ் 1/8 ஆஃப் டோட்டல் வேன் இன் ஏ. ஏல இருக்க டோட்டல் வேன் டிஃபெக்டிவ் ட்ரக் இன் டி. டில டோட்டல் ட்ரக் எவ்வளோ? டில டோட்டல் ட்ரக் எவ்வளோன்னு பார்க்கணும். இது 200, 160, ட்ரக் 40. ட்ரக் 40. அதுல இருக்க டிஃபெக்டிவ் ட்ரக் எவ்வளோனா 1/8 ஆஃப் டோட்டல் வேன் இன் ஏ. ஏவோட வேன்ல 1/8. 1/8 எவ்வளோ? 10. அப்ப நான் டிஃபெக்டிவ் இங்க எவ்வளவா இருக்கும்? 30. ஓகே, அதே மாதிரி வேன் non-defective van in D is 1/2 of non-defective truck in D. Defective van, non-defective van 2 இருக்கும். non-defective van in D is இது எவ்வளவு? 1/2 of non-defective truck. இதுல 1/2 which is 15 இங்க இருக்கும். non-defective வேனா. இப்போ மொத்த வேன் எவ்வளவு? இங்க 160 வேன். 160 வேன். இப்ப மிச்சம் 145. ஓகே, find the total defective vehicles in D. 155. அம்புட்டு தாங்கய்யா. நெக்ஸ்ட், ரேஷியோ ஆஃப் சோல்டு டு அன்சோல்டு வேன் இன் டி இஸ் 3:1. டில இப்பதான் 160 பார்த்தோம். இது 120, இது 40. ஓகே, அண்ட் நம்பர் ஆஃப் அன்சோல்டு வேன் இன் டி இஸ் 20% லெஸ் தென். இது வந்து 20% கம்மியா இருக்கான். ட்ரக் சோல்டு இன் பி. பில இருக்க சோல்டு ட்ரக்கை விட 20% கம்மி. விச் மீன்ஸ் இது 80னா அது 100 இருக்கணும். 50 இவன். ஓகே, ஃபைண்ட் த அன்சோல்டு ட்ரக் இன் பி. பில அன்சோல்டு ட்ரக் எவ்வளோங்க? இது 190, இது 100. அப்ப 90 ட்ரக் இங்க டோட்டல் ட்ரக். 90. அப்ப அன்சோல்டு ட்ரக் எவ்வளோ? 40. அம்புட்டு தான். நெக்ஸ்ட், டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ட்ரக் இன் ஏ அண்ட் பி அண்ட் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் வேன் இன் சி அண்ட் டி. ட்ரக் இன் ஏ அண்ட் பி எவ்வளோ? இது 70, 90, ஆவரேஜ் 80. இதுக்கும் இன்னொன்னு என்ன டிஃபரன்ஸ்? வேன் இன் சி அண்ட் டி. சில இருக்க வேன் எவ்வளோ? 110. 110க்கும் இங்க 70க்கும் ஆவரேஜ் 90. இதோட டிஃபரன்ஸ் 10. அம்புட்டு தாங்கய்யா. நெக்ஸ்ட், இந்த கொஸ்டின் நேத்து நம்மள செஞ்சிருச்சு. இந்த கொஸ்டின் கண்டிப்பா பாருங்க மார்க் பேப்பர்ல. நேத்து தப்பா செஞ்சு கரெக்டா போட்ட கொஸ்டின் செஞ்சிருச்சு. ஒரு சூப்பரான கொஸ்டினுங்க. நேத்து மார்க் பேப்பர் 9ல நடத்திருப்பேன் பாருங்க. ஆன்சர் வந்து கெஸ் பண்ணுங்க முடிஞ்சா. அதை பார்க்காதவங்க கெஸ் பண்ணு, பார்த்தவன் போடக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட்.
இந்த இருக்குல்ல. இது என்னது? கேஸ்லெட். கேஸ்லெட்டுக்கு கண்டிப்பா பாக்ஸ் போடணும். இல்ல இது போடணும். கேஸ்லெட்லாம் டைரக்ட்டா WW மாரி டைரக்ட்டா WWக்கு வரக்கூடாது. இப்படி பார்த்தே நான் சப் கொஸ்டின் போடுவேன்னு வரக்கூடாது. கேஸ்லெட்டுக்கு கண்டிப்பா நீங்க டேபிளோ, வென் டயகிராமும் போட்டுட்டுறா பண்ணணும். இது டிஐ மிச்ச டிஐ டேபிளோ, பாரோ அது கூட நம்ம டைரக்ட் கொஸ்டின் வச்சு போட்டுக்கலாம். இது டைரக்ட்டா கொஸ்டினுக்கு போனா டமால் டமால்னு அடி விழுந்துரும். ஓகேவா? குவான்டிட்டி ஆஃப் வீட் சோல்டு என்ன குடுத்திருக்கான்னு பாருங்க. வீட் சோல்டு இன் பை 3 செல்லர் குடுத்திருக்கான். குவான்டிட்டி ஆஃப் மைதா சோல்டு பை பின்னு குடுத்துட்டான். ஓகே 3 செல்லர் அப்புறம் குவான்டிட்டி ஆஃப் மைதா வீட் சொல்றான். ஓகே வீட்டு மைதா 3 செல்லர் யார் யாரு? பி குடுத்திருக்கான், சி குடுத்திருக்கான், ஏ குடுத்திருக்கான். இந்த 3 செல்லர் என் கண்ணுக்கு பட்டாங்க. இங்க டோட்டல். ஓகே அம்புட்டு தான். டேபிள போட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். வீட்டு மைதா டோட்டல். ஓகே. Quantity of wheat sold by all three is 230. Wheat, all three, 230. Okay. Quantity of maida sold by B is 20% more than wheat sold by A. A sold பண்ண வீட்டை விட மைதா sold by B வந்து 20% அதிகமா. 5x இது 6x அம்புட்றா. ஓகே குவான்டிட்டி ஆஃப் wheat sold by B is 20 கிலோ more than மைதா. இதை விட 20 கிலோ அதிகம். 6x விட 20 கிலோ அதிகம். ஓகே அவன் வித்த மைதாவை விட 20 அதிகம். Maida sold by A to B is 2:3, which means it's 3 part not 2 part 4x. Okay. Average quantity of maida sold by all three seller is 60. Average sold பண்ண maida of all three 180. See, average 60. அப்ப total 180. Okay. Total quantity of wheat and maida sold by C is 75. Total இது 75. வேற டேட்டா இருக்கா? கும்பிட்டுறான் டேட்டாவா? ஓகே. இப்ப என்ன பண்றது? இங்க பாருங்களேன். இதுல இருந்து இதை சப்ராக்ட் பண்ணா இந்த வேல்யூ வந்து இதுல இருந்து இதை சப்ராக்ட் பண்ணா இந்த வேல்யூ வந்துடும். ரெண்டையும் ஆட் பண்ணா 75 வரும். அதுதான் பண்ண போறோம். ஓகேவா? இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா எவ்வளோ? 11x பிளஸ் 20. 11x பிளஸ் 20. இதை 180ல இருந்து சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. சாரி 230ல இருந்து பண்ணா வர வேல்யூ தான் யாரு? இங்க வரவேன். எவ்வளோ? 230ல இருந்து 20 போச்சுன்னா 210 பிளஸ் சாரி மைனஸ் 11x. ஓகேவா? அதே மாதிரி இங்க 180 மைனஸ் 10x. ஆமாவா? ஆமா. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா 75வா? ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 180 210 290 390 மைனஸ் 21x ஈக்குவல் டு 75. இது இங்கிட்டு கொண்டு வரப்ப 70 போச்சுன்னா 230 215 ஈக்குவல் டு 21x, which means 1 time 21 balance 10 5 time x வேல்யூ 15. x வேல்யூ 15னா இது 60, இது 90, இது 75, இது பிளஸ் 20 எவ்வளோங்க? பிளஸ் 20 110. இது 210 மைனஸ் 11 15 சார் 165, which means இல்லைன்னா இங்க ஆட் பண்ணிக்கோ. 110 185 185 5 40 45 45. ஓகே கரெக்டா. இங்க 150 போக மிச்சம் 30. இதை இப்படியும் பண்ணலாம். இன்னொரு வழி இருக்கு. இன்னொரு வழி என்னையா இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா எவ்வளோங்க? 9x. இந்த சம்ம நான் வேற மாதிரி பண்றேன். இப்ப பாருங்க. இந்த டேட்டா எதுவும் தெரியாதுன்னே வச்சுக்குவோம். இன்னொரு பெட்டரான வழி. இந்த டேட்டா எதுவும் தெரியாது. நான் இந்த சப்ராக்ஷனுக்கே வரல. ஆக்சுவலா அதுதான் பெட்டரான வழி. அதான் நேத்து வேற எப்படியோ பண்ணோம். அது எல்லா டைமும் ஒரே மெத்தட் வராதுங்க. அதுதான் பிரச்சனை. ஒரு நேரம் மைண்ட் செட்டை பொறுத்து ஒவ்வொரு மாதிரி வரும். ஸ்லோவா போடுறோம்னா ஸ்லோவஸ்ட் மெத்தட் வரும். ஃபாஸ்டா போடுறப்போ ஃபாஸ்டான மெத்தட் வரும். இங்க வாங்க இன்னொரு மெத்தட் சொல்லி தரேன். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா எவ்வளோ? 9x. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா 12x பிளஸ் 20. ஓகே. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 230யும் 180 ஆட் பண்ணா 410 510 சாரி 410 தான் 310 பிளஸ் 100 410. ஓகே
410ல 75 போச்சுன்னா எவ்வளோங்க? இத 2யும் டோட்டலா ஆட் பண்ணிக்கோங்க. 410ல 75 போச்சுன்னா எவ்வளோ? அதுதானே இந்த வேல்யூ. இப்ப 9x பிளஸ் 12x பிளஸ் 20 ஈக்குவல் டு 410 மைனஸ் 75. 410ல 70 போச்சுன்னா 340, 335. அப்படியே இங்க 21x ஈக்குவல் டு 315 வந்துருமா? எக்ஸ் வேல்யூ 15. இது பெட்டரா இன்னும்? இங்க சப்ராக்ட் பண்ணி ஆட் பண்றதுக்கு இது பெட்டர். இது பெட்டர் என்ன கேட்டா. 15னா அதேதான். 75, 60, 90, 110, 12x plus 20, 12 15s are 80, 200. ஓகே, இதெல்லாம் அப்படியே வந்துரும். 135, 30. இங்க வாங்க. இந்த இடத்துல இப்படி சப்ராக்ட் பண்றதை விட இப்படி பண்றது ஈஸி. 30 கண்டுபிடிச்சிட்டோமா? மொத்தம் 75. இது 45. டைம் எப்படியும் மிச்சம் பண்ணலாம். இத 2யும் ஆட் பண்ணி இங்க சப்ராக்ட் பண்றதை விட இதை இதுல இருந்து சப்ராக்ட் பண்ணோம்னா ஈஸியா கிடைக்கும். ஓகே, வாங்க சப் கொஸ்டினுக்கு போலாம். முதல் சப் கொஸ்டின். Price of each kg of wheat sold A is 20 and total revenue earned by A to sell all is எவ்வளவு? Find the price of each kg of மைதா. ஓகே, ஒரு kg of wheat 20 ரூபான்னு வித்திருக்கான். அவன்கிட்ட எவ்வளவு வீட் இருந்துச்சு? 75 கிலோ. 75 கிலோ 75 கிலோ ஒரு கேஜி 20 ரூபான்னு வித்தா எவ்வளவு வரும்? 1500 ரூபாய் வரும். இப்ப மிச்சம் எவ்வளவு வந்திருக்கு? 1080 ரூபாய். இது அவனுக்கு மைதா வித்தனால மட்டும் வந்த டோட்டல் ரெவன்யூ. எவ்வளவு கிலோ மைதா வச்சிருந்தா? 60 கிலோ. இப்போ ஒரு கிலோ எவ்வளவு? 18 ரூபா. இப்படி தான் கனெக்டிங் டாட்ஸ் தாங்க. அப்படியே கனெக்ட் பண்ணி போட்டு விட்டு வேலையை முடிச்சிடலாம் டிஐலாம். நெக்ஸ்ட், total quantity of wheat sold by D is 5 kg more than average quantity of maida sold by A and C. A and C யோட மைதாவோட ஆவரேஜ் 45. அப்ப D யோட வீட் வந்து எவ்வளவா? 45. 5 kg more than average. 5 kg more than average, which means 50. Okay. Total quantity of maida sold by D and B is in the ratio of 11:15. B 15 பாட்டா இருந்தா மைதாவுக்கு, இது 15 பாட்டா இருந்தா இது 11 பாட்டா இருக்குமா? which means 66. டோட்டல் 116. அதுதானே கேட்டிருக்கான். அதுதான் கேட்டிருப்பான். கண்டிப்பா அதுதான் கேட்டிருப்பான். ப்ரிலிம்ஸ் லெவல்லாம் கண்டிப்பா கொஸ்டின் கெஸ் பண்ணிடலாம் பாதி போடுறப்பே. Total quantity of wheat sold by B is what percentage of maida sold by A? Wheat sold by B is 110. மைதா sold by A is 60. எவ்வளவு பர்சன்டேஜ்ன்றான்? which means 11:6. 11/6. 5/6 அதிகமா இருக்கு. 100 விட 100% விட ஒரு 5/6 வேல்யூ அதிகம். இதோட வேல்யூ 83.33% எனக்கு தெரியும். which means 183.33%. நெக்ஸ்ட், total quantity of wheat sold by C is how much more or less than total quantity of maida sold by A? Wheat sold by C is 45. இது எவ்வளவு more or less than maida sold by A? 60. 15 கம்மியா இருக்கு. 15. நெக்ஸ்ட், அப்ளிகேஷன். இன்னைக்கு அருணனை கொண்டு வருவாருங்க இந்த அப்ளிகேஷன்லாம். இது நேத்து நம்ம மார்க் பேப்பர்ல பாத்துருக்கோம். அந்த அப்ளிகேஷன்லாம் இன்னைக்கு அருணனை கொண்டு வருவார். ஓகேவா? சரி வாங்க, இதுக்கு டேபிள் போடணும். டோட்டல்ல நாவல் எவ்வளவு, காமிக் எவ்வளவுன்னு. இல்லைன்னா டைரக்டா எடுத்துக்குவோமா அந்த சம்மப்போ? நாவல் காமிக்க. சரி, டைரக்டா எடுத்து பார்ப்போமா? வாங்க, ரிஸ்க் எடுத்தாதானே நல்லா இருக்கும். டைரக்டா டேபிள போட்டு பண்றதுல என்ன விஷயம் சுவாரஸ்யம்? வாங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் which mean 2/7 ஆஃப் டோட்டல் புக் சோல்டு பை இ ஆர் டிஃபெக்டிவ். இயோட டோட்டல் புக் எவ்வளவு? 560. 560ல டிஃபெக்டிவ் எவ்வளவுனா 2/7. 2/7 which means 1/7 is 80. 2/7 is 160. இவ்வளவு டிஃபெக்டிவ். நான் டிஃபெக்டிவ் எவ்வளவு? 400 இருக்கும். ஓகே, இது டோட்டல் புக். இதுல நாவலும் இருக்கும், காமிக்கும் இருக்கும். ஓகே, அவுட் ஆஃப் த 20% நாவல் புக்ஸ், இதுல 20% நாவல் புக்கா? இதுல நாவல்ல டிஃபெக்டிவ் நான் டிஃபெக்டிவ் இருக்கும்ல, காமிக்ல டிஃபெக்டிவ் நான் டிஃபெக்டிவ் இருக்கலாம்ல? இருக்கலாம். நாவல்ல இருக்க டிஃபெக்டிவ் வந்து 20% ஆஃப் திஸ் அண்ட் 20% ஆஃப் திஸ் இஸ் 32. டோட்டல் நாவல் எவ்வளோ?
இதேதான் 14.28 ஆஃப் டோட்டல் புக் விச் மீன்ஸ் 2/7 ஆஃப் இது 160 டோட்டலா 160 புக் நாவல் புக் இருக்கு. ஓகேவா? இப்போ கொஸ்டின் என்னன்னா find the defective comic book sold by E is how many more or less than total book sold by C. Total book sold by C 360. இதை விட டிஃபெக்டிவ் காமிக் புக் காமிக்ல டிஃபெக்டிவ் இது போக மிச்சம் எவ்வளவுங்க 128 டிஃபெக்டிவ் காமிக் புக் 128 இதுக்குமான டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்கறான். இதுக்கு ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்கறான். டிஃபரன்ஸ் எவ்வளோ? 2 32 232 ஆப்ஷன்ல தலைவங்க வைக்கவே இல்லையா? 232 ஆமா. டோட்டல் புக்ஸ் சோல்டு பை சியை விட டிஃபெக்டிவ் காமிக் சோல்டு பை இ எவ்வளோ அதிகம் இல்ல கம்மி? டிஃபெக்டிவ் சோல்டு பை இவன் வந்து 132 130 128 232 232 ஆன்சர் வைக்கல 232 ஆன்சர். ஓகேவா? 232 தாங்கய்யா. ஆப்ஷனை காணோம். சரி, find the average number of comics sold by A and D is what percentage of comics sold by D and A approximate கேட்கறான். A and D யோட காமிக் வேணும். அப்ப நம்மளுக்கு 8/13 ஆஃப் காமிக் புக்ன்றாங்களா? இங்க பாருங்களேன், காமிக் வந்து 13 பார்ட்டா இருந்தா நோவல் வந்து எவ்வளவா இருக்குமா? 8ஆ இருக்குமா? இது 13னா இது 8 டோட்டல் 21 பார்ட்னா 210னா 80 130. நம்மளுக்கு யார் யாரோட காமிக் வேணும்? A E D. ஓகே, ஈயோட காமிக் வருவோம். 160 நாவல் புக்கு. மிச்சம் எவ்வளோ? மிச்சம் 400 காமிக் புக்கு. ஓகே, அதே மாதிரி டீல 5/9 ஆஃப் டோட்டல் புக் 5/9. இதுல 9 பார்ட்னா 5 பார்ட் எவ்வளோ? 9 பார்ட்னா 1 பார்ட் வந்து 55. ஓகே, அப்போ 5 பார்ட் 275. ஆமா, மிச்சம் 20 220. ஓகே, ஏ அண்ட் இ ஆவரேஜ் ஆஃப் ஏ அண்ட் ஏக்கும் இக்குமான ஆவரேஜ் 270. 270னா 135. சாரி, 135 தள்ளி இருக்கும். 265. இதுதான் ஆவரேஜ். ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு கரெக்டா வரும். 530ல பாதி 500ல பாதி. ஓகே, கரெக்ட். இதுக்கும் இது வந்து வாட் பர்சன்டேஜ் ஆஃப் காமிக் சோல்டு பை டி அண்ட் இ. இங்க ஆவரேஜ் கிடையாது, டைரக்ட். இங்க மட்டும்தான் ஆவரேஜ். ஓகேவா? டோட்டல் ஆஃப் காமிக் சோல்டு பை டி அண்ட் ஏ. டி வந்து 220 350 into 100. ஓகே, 0 2 டைம் இல்ல, இந்த 0 இங்க சேர்த்துருவோம். டைரக்டா 35. 5 டேபிள்ல 7. 5 டேபிள்ல 5 மிச்சம் 1 3 530. 7 டேபிள்ல 7 மிச்சம் 4 5 மிச்சம் அப்ராக்சிமேட்லி 78. அதான் இருக்கும். 5 மிச்சம் 5 இது 7. ஓகே, அப்ராக்சிமேட்லி 78%. அப்ராக்சிமேட்லி 78%. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் போலாம். Ratio of total books sold by Z to total comics sold by A is 23:13. இது 13 பார்ட்னா Z with the total book 23 part, which means 230. Okay, 30% of books sold by Z or comic. Find the novel book, which means இதுல 70% எவ்வளோன்னு கேட்கறான். 0000 cancel. 20 sevens are 140. 3 sevens are 21. 161. இம்புட்டு தாங்க, இம்புட்டே தான். 20% of novel books sold by C at rate of எவ்வளோ 25 ரூபா. மிச்சத்தை 20 ரூபான்னு விற்கிறான். ஃபைண்ட் த ரெவன்யூ சி ஆஃப்டர் செல்லிங் ஆல் நாவல் புக். சியோட நாவல் புக் எவ்வளோ? 120. 120ல 20% ஆஃப் புக் விச் மீன்ஸ் 24 புக்கை 25 ரூபாயினும் மிச்ச 96 புக்கை எவ்வளோன்னு விற்கிறான்? 20 ரூபாயினும் விற்கிறான். டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகே, இது மல்டிப்ளை பண்ணோம்னா 1920. இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 600. 600 2520 விட்டுதான். நெக்ஸ்ட்டுங்கய்யா,
ரேஷியோ ஆஃப் நாவல் புக் சோல்டு பை சி அண்ட் காமிக் சோல்டு பை ஏ டுகெதர். நாவல் சோல்டு பை சி which is proof. நாவல் சோல்டு பை சி 120 தான். காமிக் சோல்டு பை ஏ 130 ஆட் பண்ணா 250. இதுக்கும் டோட்டல் சோல்டு பை சி அண்ட் இ டுகெதர் 360 420 920. இதுக்குமான ரேஷியோ which is 25:92. ஈஸி ஈஸி நம்பிட்டுறாங்க. ஆர்டிஐ ஒரே ஃபிளஜா முடிச்சிட்டோம். ஓகே சூப்பர். 45 நிமிஷம் தான் இருக்கு. ஓகே சூப்பர் முடிச்சுக்கலாம். டாடா பை பை. நாளைக்கு டியூஸ்டே அடுத்த லைவ் இருக்கும் அவங்களே. டியூஸ்டே அந்த ப்ராபபிலிட்டி மெயின்ஸ் பாதி பார்க்காம வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதோட லைவ் டியூஸ்டே 7 PM குவான்ஸ் A to Zல ப்ராபபிலிட்டி லைவ். இன்னைக்கு அருண் அண்ணன் கிளாஸ் இருக்கும், அட்டன் பண்ணிருங்க மறக்காம. மண்டே நாளைக்கு 2 பேருக்கையும் கிளாஸ் இருக்காது, மேபி ரெக்கார்ட் எடுத்து தந்துடுறேன். ஓகே முடிச்சுக்கலாம். டாடா பை பை. கோர்ஸ்ல டிஐ கோர்ஸ்லயும் லாஸ்ட் ஒரு 3 டேஸா வீடியோ வந்திருக்காது. நாளைக்கு மண்டே மார்னிங் அப்லோட் ஆயிடும். ஓகேவா முடிச்சுக்கலாங்க. டாடா பை பை.